ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த பார்ட்டில் பார்ட் 49, இதுக்கு முன்னாடி 48 பார்ட் வெளியே போட்டிருக்குங்க. அதில் உங்களுக்கு தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அந்த மீடியம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் டீத் இஸ் த விஸ்டம் டூத் அப்படின்னு கேட்குறாங்க. மோலாரா, பெரிமோலாரா, கெனைனா, இன்சிசரா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு விஸ்டம் டூத் அப்படின்றது வந்து ஏ, மோலார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மோலார் தான் விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் போன் இஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபங்க்ஷனல் யூனிட்னு இருக்கும். இப்போ கிட்னினா நெப்ரான், நர்வுனா வந்து நியூரான் அப்படி இருக்கு இல்லையா? அது மாதிரி மசில்ஸ்னால் வந்து சார்கோமியர். அது மாதிரி போனுக்கு எது வந்துன்னு கேட்குறாங்க. ஆஸ்டியோசைட், ஆர்வார்சியன் சிஸ்டம், ஆஸ்டியோபிளாஸ்ட், கார்டிலேஜ் செல் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்வார்சியன் சிஸ்டம் இஸ் த யூனிட் ஆஃப் போன். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் சுகர் இஸ் ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ? டிஎன்ஏல எந்த சுகர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பென்டோஸா, ஹாப்டோஸா, எக்ஸோனா, டெட்ரோஸான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏ, பென்டோஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். an ability of a single cell to develop into an entire organism is called. ஒரு சின்ன செல்லு அப்படியே முழு உயிரியாக உருவாகிறதுக்கு மாறுறதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. டாட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன் கேட்குறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏ, டாட்டிபொட்டன்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். தேர் ஆர் டேஸ் மெகா பயோடைவர்ஸ் கண்ட்ரீஸ்ன்னு கேட்குறாங்க. 12, 11, 19 இல்லை 9 கேட்குறாங்க. இதுக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12 மெகா பயோடைவர்ஸ் கண்ட்ரியில் இருக்குதுன்னு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே மை டியர்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.